வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட 6th எபிசோட். இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண டயலாக்லேருந்து ரொம்ப அசாதாரண விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 2000ல் உலகநாயகன் கமல் நடித்த தெனாலி படத்தில் அவரோட ஃபர்ஸ்ட் டாக்டரோட அசிஸ்டண்ட் தெனாலிங்கிற பேரை இஷ்டத்துக்கு சொதுப்புவார். கபாலி தக்காளின்னுலாம் சொல்லுவார். கடைசியா படம் முடியும் போது அந்த டாக்டர் தக்காளி வாழைக்கான்னு ஒரு தடவையாவது தெனாலிங்கிற பேரை கரெக்டா சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. நம்மள எத்தனை பேருக்கு இந்த நேம் கன்ஃபியூஷன் இருக்குல்ல? ஒருத்தரை மீட் பண்ணுவோம், ஆனா பேரை மறந்துடுவோம். அப்போதான் ஃபோன் பேசிட்டு வைப்போம், ஆனா பேரை மறந்துடுவோம். சாரி, ஐ ஃபர்காட் யுவர் நேம் அப்படின்னு திருப்பி அவங்க கிட்டேயே கேட்போம். மறந்தா கூட பரவாயில்லைங்க, சில சமயம் தப்பா கூட சொல்லிடுவோம். எவ்வளோ சங்கடமா இருக்கும்ல? ஒரு கிரேட் லீடருக்கு முக்கியமான ஆட்ரிபியூட்டே இந்த நேம ஞாபகம் வச்சுக்கிறது தான். லீடரை விடுங்க, பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு ஆளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈக்குவல். ஒருத்தவங்க பேரை சொல்லும் போது அது அவங்களோட பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுமா. ஸோ அது ரிலேஷன்ஷிப் அண்ட் கனெக்ஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோ முக்கியம். இதுக்கு ஈஸியாக ஒரு 3 ட்ரிக் நம்ம கற்றுக்கலாமா? வித்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவைங்க, லிசனிங். அதாவது ஒருத்தவங்க அவங்க பேரை சொல்லும்போது நம்ம அதை கவனிக்கணும். அந்த ஒரு செகண்ட் கவனிக்காமல் இருந்தால் கூட வித்தை எதுவாக இருந்தாலும் வேஸ்ட்டு, என்னவா இருந்தாலும் வேஸ்ட்டு. சரி, இப்போ ட்ரிக்கை தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரிக், ஓட்ட டேப் ரெக்கார்டர். எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணி அவங்க பேர் சொன்ன உடனே அதை ரிப்பீட் பண்ணுறது தான் இந்த டெக்னிக். என் பேர் முத்து அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஹாய் முத்து, எப்படி இருக்கீங்க? நீங்கள் எத்தனை வருஷம் இந்த கம்பெனியில் இருக்கீங்க முத்து அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை அவங்களோட நேமை ஸ்டேட்மெண்ட்டில் சேர்த்து சொல்லிகிட்டே இருக்கணும். உடனே நம்ம மூளைக்கு சிக்னல் போய், என்னடா இவர் இந்த பேரை இத்தனை தடவை சொல்கிறாரு, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் போல இருக்கு அப்படின்னு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கரெக்டாக அதை எடுத்து கொடுக்கும். செகண்ட் டெக்னிக், அது இது எது. அவங்க பேரை சொன்ன நெக்ஸ்ட் செகண்டே நமக்கு பழக்கமான அதே பேர்ல இருக்கிறவங்களோ இல்ல அவங்களோட குணாதிசயமோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்கிறது. கார்த்திக்னு வச்சுக்கோங்களேன். அட கார்த்திகா, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேராச்சே. ஓ ரகுவரனா, பேர் என்னமோ வில்லன் பேர் தான், ஆனா நல்ல மனுஷனா இருக்காரே. ஒருவேளை பிடிக்காத ஆள் வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு வில்லத்தனம், ஆளுக்கு ஏத்த பேர் தான் அப்படின்னு கூட யோசிக்கலாம். நம்ம இப்படி அது இது எதுன்னு எப்படியாவது ரிலேட் பண்ணும்போது அந்த பேர் நம்ம மூளையில் ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது அந்த வில்லன் கேரக்டரோ இல்லை ஃப்ரெண்டோட கேரக்டரோ ஞாபகம் வந்து அந்த நேமும் ஞாபகம் வந்துடும். தேர்ட் ட்ரிக், கனெக்ஷன்ஸ். நம்ம கனெக்ஷன்ஸ் கேம் ஆடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நம்ம கேட்ட பேரை ஒரு பிக்சராக கனெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ நேம் ஐஸ்வர்யான்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ்கிரீமை ஞாபகம் வச்சுக்கலாம். சுப்பையானா சப்வேவை ஞாபகம் வச்சுக்கலாம். என்னங்க இது சின்ன புலத்தனமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. நம்ம மனசுக்கு வேர்ட்ஸோட இமேஜை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதான் இந்த ட்ரிக். கொஞ்சம் பெரிய பேரா இருந்தா வச்சுக்கோங்களேன், அதை பிரேக் பண்ணி ஏதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சமுத்திர கனின்னு வச்சுக்கோங்களேன், ஓஷன்ல ஃப்ரூட் மிதக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாங்க சமுத்திரம் பிளஸ் கனி, ஸோ ஓஷன் ஃப்ரூட். மீனிங் முக்கியம் இல்லைங்க, நமக்கு புரியணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இருந்து ஏதாவது ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ரிலேஷன்ஷிப் அண்ட் கனெக்ஷன்ஸை டெவலப் பண்ணலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பற்றி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.